ம். டேய் லூசு, வலிக்குதுடி. டேய், என்ன? நான் உன்கிட்ட எவ்ளோ நாளா கேக்குறேன் வீட்ல வந்து பேசு பேசுன்னு. பேசலாம், பொறுமையா பேசலாம். எப்படி 3 வருஷமாவா? டேய், இப்போ உங்க அப்பா கிட்ட வந்து என்ன பேச சொல்ற? உங்க பொண்ணை கட்டி கொடுங்கண்ணா. அவர் கேட்க மாட்டாரு, என்னப்பா வேலை பார்க்குற நீ அப்படின்னும் போது நான் என்னத்தான் சொல்ல சொல்றேன்? இப்போ நீயே ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து என்ன மாதிரி ஒரு பையன் வந்து பொண்ணு கேட்ட நீ குடுப்பியா? கட்டி கொடுக்க மாட்டா, அதான் ஃபேக்ட். அறிவே இல்லாம பேசிட்டு லூசு மாதிரி. என்ன அவாய்ட் பண்றியா சந்துரு? ஏய், அவாய்ட் பண்ணலடி, உனக்கு ரியாலிட்டியை பேசி புரிய வைக்க ட்ரை பண்ற, அவ்வளவுதான். நானும் ஒரு பொண்ணு தானே, என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? நான் எவ்வளோ நாள் எங்க அப்பாவை ஏமாத்திட்டு இருக்க முடியும்? அவரும் ஒரு நாள் இந்த மாப்பிள்ளை பிடிக்குமா அந்த மாப்பிள்ளை பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்காரு. உன்னை மனசுல வச்சுக்கிட்டு அவரை ஏமாத்திட்டு இருக்க சொல்றியா? ஏமாத்த நான் சொல்லலையே, கொஞ்சம் பேசி புரிய வச்சு மேனேஜ் பண்ணு, அவ்வளவுதான். என்னால இதுக்கு மேல எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது சந்துரு. நான் உன்கிட்ட பெருசா எதுவுமே கேட்கலையே, வந்து அப்பா கிட்ட பேசுன்னு தானே கேட்கிறேன். இது கூட உனக்கு தைரியம் இல்லையா? நீ உன் லைஃபை பாத்துக்கோ, நான் என் லைஃபை பாத்துக்கிறேன் சந்துரு. சரி போ. உனக்கு எவன் உடனே ஓகே சொல்றானா அவனை எடுத்துட்டு போய் உங்க அப்பா முன்னாடி நிறுத்தி அவனே கல்யாணம் பண்ணிட்டு போ. கிளம்புடி. நீ தான் பேசுறியா சந்துரு? ஏய், ஆமாடி. இதான் உன் முடிவா? ம், கிளம்பு. கிளம்புடி, நிக்காத, கிளம்புடி. சரி, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் அப்படி. நான் ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேன். ஏதோ ஒரு இதுலலாம் பேசல சந்துரு. உன் மனசுல இருக்கறதா நீ பேசியிருக்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. இனிமே என் லைஃப்ல நீ வராத சந்துரு, அவ்வளோதான். நான் இந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ இன்னும் ஈகோவோட அப்படியே இருக்கல்ல. யோசிச்சு சொல்லு பர்வீன். 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இதே இடத்துல நம்ம முடிச்சுக்கலாம். தட் மீன்ஸ் குட் பை சந்துரு. பர்வீன், எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் ப்ளீஸ். நான் ஏன் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரணும்? இந்த 6 மாசத்துல எல்லாமே மாறிடுச்சு. நானும் நிறையவே மாறிட்டேன். முன்ன இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்க சிச்சுவேஷன் டோட்டலா வேற. எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்போ வந்து என்னால உங்க அப்பா கிட்ட தைரியமா பொண்ணு கேட்க முடியும். அவரை விட என்னால உன்னை நல்லா பாத்துக்க முடியும். இப்போ நீ போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸோட வந்தா கூட உங்க அப்பா விட என்னால நல்லா பாத்துக்க முடியும். உங்க அப்பா காட்டாத உலகத்தையும் என்னால காட்ட முடியும். நான் மாறிட்டேன், நம்புடி. சாரி சந்துரு. நானும் அப்ப இருக்க சிச்சுவேஷன்ல